மறுசீரமைப்பு வந்துதான் ஆகணும். ஏன்னா அது கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை எடுத்துக்கலாங்கண்ணா, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பி. ஸோ எம்பியை வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 90% வாக்காளர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரச்சார வண்டியில் தான் மக்கள் பார்க்குறாங்க. இன்றைக்கி இங்கிலாண்டில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் 680 எம்பி. இங்கிலாந்து போனீங்கன்னா பாப்புலேஷன் 8.5 கோடிங்கண்ணா. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து, வேல்ஸு, ஸ்காட்லாந்து இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாடு, 650 எம்பி அங்கே இருக்கிறாங்க. ஒரு எம்பிக்கு சராசரியாக 60,000-70,000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் நிச்சயமாக எம்பிக்கள் அதிகமான எந்த மாற்று கருத்தில். ஆனால் எம்பிக்கள் அதிகமாகறனால இல்லை யூபிக்கு வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக அதிகமாயிட்டாங்க, பீகாருக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக அதிகமாயிட்டாங்க, தமிழ்நாடு கம்மியாக தான் அதிகமாக இருக்கும், அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அதுக்கு சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு ஒன்றிய ஆட்சி யாருக்கானது? மக்களுக்கானது. அந்த மக்களுடைய மொழிக்கானது, அந்த மொழி பேசுகின்ற மக்களுடைய நிலத்திற்கானது, அந்த நிலத்திலே வாழக்கூடிய மக்களுடைய உரிமைகளுக்கானது. இது முழுக்க முழுக்க இந்த ஒன்றிய அரசு இந்த உரிமைகளை பறிப்பதற்கான ஒரு தொலைநோக்கு திட்டமாகத்தான் இந்த தொகுதி மறுஆய்வு திட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம்.